தமிழக அரசியலில் ஒரு சாமானிய விவசாயி மாநிலத்தின் மிக உயரிய பதவியான முதலமைச்சர் நாற்காலியில் அமர முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர் எடப்பாடி கே பழனிசாமி. அவரது ஆரம்பகால அரசியல் போராட்டங்கள், 2017 அவர் முதலமைச்சராக பதவியேற்ற விதம் மற்றும் 2026 தேர்தலை நோக்கி அவர் முன்னெடுத்து வரும் அதிரடி திட்டங்கள் குறித்த ஒரு முழுமையான பார்வை இதோ. இன்றும் தன்னை ஒரு விவசாயி என்ற பெருமையுடன் அடையாளப்படுத்திக் கொள்வதையே அவர் விரும்புகிறார். 1989ஆம் ஆண்டு ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அணி சார்பில் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்டு முதலில் சட்டமன்ற உறுப்பினரானார். பலர் அவரது ஆட்சி சில மாதங்களே நீடிக்கும் என்று கணித்தார்கள். ஆனால் அவர் 4 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்தார். சாதனைகள்: தமிழகத்தின் நீர்நிலைகளை தூர்வாரி பராமரிக்க திட்டத்தை கொண்டு வந்தார். அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவக் கல்வியில் சேர ஏதுவாக 7.5% உள்ளொதுக்கீட்டை அமல்படுத்தினார். 11 புதிய மருத்துவக் கல்லூரிகள். ஒரே ஆண்டில் தமிழகத்தில் 11 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி பெற்று அதன் பணிகளை தொடங்கினார். காவிரி டெல்டா பாதுகாப்பு. காவிரி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தார். நிர்வாக திறமை. கஜா புயல் மற்றும் கொரோனா பேரிடர் காலங்களில் இவரது நிர்வாகம் தேசிய அளவில் பாராட்டப்பட்டது. தற்போது தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு தீவிரமாக செயல்பட்டு வருகிறார். அதிலும் மிகப்பெரிய ராஜதந்திரமாக வருகிற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியை முழுமையாக தனது கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட்டார். பிரதமர் மோடியையே தனது பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தும் அளவுக்கு அவரது நகர்வு தற்போது வெற்றி பெற்று அதிமுகவின் பொதுச் செயலாளராக ஆனதற்கு காரணம், எம்ஜிஆர் கட்சியின் நிறுவனரான எம்ஜிஆரால் அடையாளம் காட்டப்பட்டு அவரால் கொள்கை பரப்பு செயலாளராக அமர்த்தி வைக்கப்பட்டவர் ஜெயலலிதா. மேலும் சினிமா அறிமுகம் இருந்ததால் அதிமுக தொண்டர்கள் அவரை இயல்பாகவே கட்சியின் பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டனர். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அத்தகைய ஒரு வாய்ப்பு என்பது சிலுவம்பாளையம் கிளை செயலாளராக இருந்து கொஞ்சமாக இன்றும் இருக்கும் பதவிக்கு அவர் தன்னை கொண்டு வந்து சேர்த்துள்ளார். இந்த உழைப்பை அவரை நாளை தமிழகத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக மாற்றுமா என்பதை காலம்தான் சொல்ல வேண்டும்.